மற்றும் ஒரு அண்மை செய்தி. உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்பாக வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். புதிய திருத்தங்களையும் புதிய பேர்களையும் திரும்ப பெற கோரிக்கையும் முன்வைத்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைகிறார். வணக்கம் நாகேந்திரன், தற்போது வழக்கறிஞர்கள் மறியலில் ஈடுபட்டு வரும் காட்சியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. மத்திய அரசு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்ட திருத்தங்களை, அந்த 3 சட்டங்களை திரும்ப பெற கோரி தொடர்ந்து இந்தியா முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் மதுரையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருக்கக்கூடிய MBHAA, அதே போன்று MMBA உள்ளிட்ட சுமார் 3க்கும் மேற்பட்ட சங்கங்கள், அந்த வழக்கறிஞர் சங்கங்களை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இன்று சுமார் அந்த 3 சங்கங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட அந்த வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருந்து பேரணியாக கண்டன கோஷங்களை, அந்த மத்திய அரசு கொண்டு வந்த அந்த 3 சமஸ்கிருத மொழியில் வெளியிடப்பட்டிருக்கின்ற 3 அந்த சட்ட திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கண்டன கோஷங்களை எழுப்பி பேரணியாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்பு அந்த சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பந்தல் அமைத்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் கண்டன உரைகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றனர். இவர்களை பொறுத்தவரைக்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்கள் மற்றும் மதுரை மாவட்ட வழக்கறிஞர்களும் அதே போன்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெறும் இந்த போராட்டத்திற்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் செயலாளர் மோகன்குமார் உள்ளிட்ட அந்த சங்க நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து அந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 புதிய சட்ட திருத்த மசோதாக்களை, அந்த சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வேண்டும், அதுவரை எங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரும் என்று தெரிவித்து தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பேரணியாக முதலில் வந்தவர்கள் அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்பு அமைக்கப்பட்டுள்ள அந்த பந்தல் முன்பு சுமார் 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அங்கு கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் அந்த கண்டன உரைகளை எழுப்பி வருகின்றனர். இதற்காக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக இங்கு காவல்துறையினர் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக போக்குவரத்து காவல்துறையினரும் போக்குவரத்துகளை சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.